சிவகார்த்திகேயன் இப்போது தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகர் ஆகிட்டாருங்க. ஆமாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு வளர்ந்து வரும் நடிகராக இருந்துட்டாரு. ஆனா ரெமோ படம் மூலமா தற்போது தெலுங்கு சினிமாவிலும் காலடி எடுத்து வச்சிருக்காரு. இது மூலமா வந்துட்டு அவருடைய வளர்ச்சி எல்லையை கடந்துச்சுங்க. ஆமாங்க, தமிழ் சினிமா மட்டும் இல்ல, தெலுங்கு சினிமாவிலும் வந்துட்டு இப்ப சிவகார்த்திகேயன் டாப் 10ல இருக்க ஹீரோ ஆயிட்டாங்க. இந்த நிலையில இவர்கிட்ட வந்து டபுள் ஹீரோ கதைகள் கொண்டு போனா கதையை கூட கேட்காம உடனே அனுப்பிச்சு வச்சுதான் நம்மளுடைய சிவகார்த்திகேயன். ஆமாங்க, அதுக்கு அவர் என்ன ரீசன் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் இப்போ வளர்ந்துட்ட ஹீரோ, சோ என்கிட்ட வந்து டபுள் ஹீரோஸ் எல்லாம் கொண்டு வராதிங்க, நான் சிங்கிள் ஹீரோவா மட்டும்தான் எப்பவுமே இருக்க ஆசைப்பட்டு இருக்கேன், எனக்குன்னு ஒரு தனி வியாபார வட்டமே ஓடிட்டு இருக்கு, சோ நான் அதை ஸ்பாயில் பண்ணிக்காம இந்த இடத்துல இருந்து அதை உறுதிப்படுத்திக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் மூஞ்ச காட்டுறாம தான் பேசி அமைச்சிட்டாருங்க. ஆமாங்க, ஆனா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் டபுள் ஹீரோஸ் படம் வந்துட்டு மிகப்பெரிய ஹிட்டா இருக்குன்ற விஷயம் சிவகார்த்திகேயன் தெரியாது போல. அவ்வளவு எங்க டாப்ல இருக்க விஜய் கூட வந்துட்டு ஜில்லா படத்துல விஜயும் மோகன்லாலும் படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் செம்ம ஹிட்டா தானே போச்சு. அதுக்கப்புறமா கூட சொல்லி பாத்துக்கோங்களேன், தனி ஒருவன் படம், அந்த படத்துல வந்துட்டு அரவிந்த் சாமியும் ஜெயம் ரவியும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம்லாம் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுங்க. சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்காம சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி பேசி வந்துட்டு இருக்குது இவருடைய சினிமா வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். அது மட்டும் இல்லங்க, இந்த விஷயத்த மத்த டேரக்டர்ஸ் எல்லாருமே கேட்டா டாப் 10ல இருக்க இவரு கண்டிப்பா வந்துட்டு மிகப்பெரிய இறக்கத்தை அடைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேரக்டரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட காதலியே வாங்கிக்காம, நான் நடிச்சா சிங்கிள் ஹீரோ தாங்க, டபுள் ஹீரோ கேரக்டர்ஸ் எல்லாம் என்னால நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காரா இன்னும் வரைக்கும் சிவகார்த்திகேயன். ஆனா வளர்ந்து வரும் ஹீரோக்கு கண்டிப்பா இப்படிப்பட்ட பேச்சுக்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனை பத்தி லைட்டா ஒரு மாதிரி தான் பேசி வந்துட்டு இருக்காங்களாம் கோடம்பாக்கத்துல. எது எப்படியோ, ஆனா சிவகார்த்திகேயன் படம் நடிச்சாலே கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆயிடும். சோ அதனால அவருக்கு வர பட வாய்ப்புகள் இது எதுவுமே பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தரப்புல இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.